என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினோர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாள் என்ற பெண் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் வேதனைப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கொடுக்கிறார். ஆகவே அவருடைய ஜெபம் எப்படியா இருக்கிறது? என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி தேவனை புகழுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாவது தடைகளையும் எல்லாவது கஷ்டங்களிலும் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பலரால் நிந்திக்கப்பட்ட அலட்சியமாய் எண்ணப்பட்ட அன்னாளுக்கு ஆண்டவர் சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து அவர்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எல்லாவது ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்கள் இருதயத்தில் என்ன தேவைப்படுகிறதோ, என்ன நினைக்கிறீர்களோ அவைகளை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சத்துருக்கள் அநேகமாய் நம்மளுக்கு பிரச்சனை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான், நம்மளை பலவீனப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். ஆனாலும் அன்னாள் செபத்திலே உறுதியாய் இருந்தார். ஆகவே வேத வசனம் சொல்கிறது, நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பின போதிலும் கூட அவனுடைய வில்லை முறிக்க, அவனை நிர்மூலமாக்க தேவ பலன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு பிசாசுடைய வில்லை முறித்து நீங்கள் தள்ளாடி கொண்டு இருக்கலாம். பலவீனத்தினாலே கர்த்தருடைய பலன் உங்களை இன்றைக்கு இடைகட்டி சாத்தானை துரத்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள் என்ற வேத வார்த்தையின் பிரகாரமாக தேவ பலத்தினாலே கர்த்தர் உங்களை இடைகட்டியிருக்கிறார். பிசாசுடைய வல்லமையை ஆண்டவர் முறித்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த கால வேளையிலே கூட கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடு இருப்பதாக. God bless you.